எக்ஸிட் போல் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு சிலர் ஷாக் ஆயிருப்பீங்க, ஒரு சிலர் சந்தோஷப்பட்டிருப்பீங்க. இந்த கட்சி தான் ஆட்சிக்கு வரப்போகுது. 2026ல இந்த கட்சி தான் ஜெயிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்ல இருப்பீங்க. இப்ப நான் சொல்லப் போற விஷயம் ஒரு சிலருக்கு ஷாக்கா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சிலருக்கு ஏத்துக்கொள்ள முடியாத மாதிரி இருக்கலாம். இல்ல, இல்ல இதை நான் நம்ப மாட்டேன், இதை ஒத்துக்க மாட்டேன். நேத்து அவங்க சொன்னதுதான் கரெக்டா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்ல இருப்பீங்களா? அவங்களுக்கு இது முரண்பாடா இருக்கலாம். இந்த வீடியோல எக்ஸிட் போல் எந்தெந்த வகையில எடுக்கிறாங்க, எப்படி எடுக்கிறாங்க, எக்ஸிட் போல நம்பலாமா வானாவா, இதுக்கு முன்னாடி எக்ஸிட் போல் நடந்திருக்கா இல்லையா, இந்த எலெக்ஷன்ல எக்ஸிட் போல்ல இருக்கிறவங்க தான் ஜெயிக்க போறாங்களா அப்படின்றத ஃபுல்லா தெளிவா போட்டு உடைச்சிடுறேன். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பாருங்க, எவ்வளவு ஷார்ட்டா முடிக்க முடியும் முடிச்சிடுறேன். இந்த ரிலீஸ் ஆன எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. இதுல 4ல இருந்து 5க்கு வந்து டிஎம்கே தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2த்துல ஏடிஎம்கே சொல்லியிருந்தாங்க, 1த்துல டிவிகேன்னு சொல்லியிருந்தாங்க. இதை தவறி இந்த கமாக்கியா அப்படின்ற ஒரு எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் வந்து தொங்கு சட்டசபைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3த்துல சொல்லியிருந்தாங்க. இதுல அதிகபட்சமா டிஎம்கேக்கு 169 வரும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களே, இதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி இல்லாதப்பவே அவங்க வந்து 159 சீட்டு தான் அலையன்ஸ் வச்சே ஜெயிச்சாங்க 2021 எலெக்ஷன்ல. இப்ப ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, பத்தாவதுக்கு நியூ பிளேயர் ஒருத்தர் உள்ள வந்திருக்காரு. அப்படி இருக்கிறப்போ கண்டிப்பா 169 சீட்டுன்றது கண்டிப்பா வரதுக்கான வாய்ப்பு இல்ல. இது நம்புற மாதிரி இல்ல. ரெண்டாவது இது 145 சீட்டுன்றதும் நம்புற மாதிரி கிடையாது. அது வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இங்க விஜய் ஃபேக்டர்னு சொல்லிட்டு ஒண்ணு உள்ள வேலை செய்யுது. அது வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு இந்த சீட்டு நம்பர்ஸ் வரது வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் ஓரளவுக்கு ஓகே, ப்ரெடிக்டபிள் தான். இதெல்லாம் ஓரளவுக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா அலைன்ஸ் வச்சிருக்காங்க, அதை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் ஓகே, ஓரளவுக்கு எடுத்துக்கலாம். ஓகே, அப்ப அதுல எல்லாத்துலயும் வந்து டிஎம்கே அதிகமா வரும்னு சொல்லிட்டாங்க. அப்ப டிஎம்கே தான் ஜெயிக்கும் போல இந்த வருஷம் எலெக்ஷன்ல. ஏடிஎம்கே வந்து ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க, டிவிகே ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க. இப்ப டிஎம்கே தான் வந்து பெரும்பாலானவர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 2016 ரிசல்ட்ஸ் எடுத்துக்கோங்க. 2016ல எல்லாருமே வந்து டிஎம்கே தான் சொல்லியிருப்பாங்க. ஒருத்தவங்க மட்டும் தான் ஏடிஎம்கேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நடந்தது வேற. அவங்க சொன்னது எல்லாமே ட்ரிபிள் டிஜிட்ல வந்து டிஎம்கே வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இவங்க நடந்தது என்னன்னா டபுள் டிஜிட்ல வாங்கி டிஎம்கே தோத்துருக்கோம், ட்ரிபிள் டிஜிட்ல ஏடிஎம்கே வாங்கி ஜெயிச்சிருக்கோம். இதுல முக்கியமா யூஸ் ஆனது ஒண்ணு என்னன்னா, அந்த பீரியட்ல வந்து அம்மா உணவகம் சொல்லிட்டு அந்த அந்த அதுக்கு முன்னாடி பீரியட்ல வந்து அவங்க எடுத்துட்டு வந்தது ஒரு பிளஸ் பாயிண்டா அவங்களுக்கு அமைஞ்சுது. இந்த அம்மா உணவகம் அவங்க அவங்க எடுத்துட்டு வந்த ஒரு சில திட்டம் வந்து பிளஸ் பாயிண்டா அமைஞ்சுது. அதனால வந்து இந்த ப்ரெடிக்ஷன் நடிச்சது. இது எக்ஸிட் போல் ரிசல்ட் தான். எலெக்ஷன் முடிஞ்சு வெளியே வராங்களா, அப்படி எடுக்கும்போது இவங்க கொடுத்த ரிசல்ட் தான் ட்ரிபிள் டிஜிட்ல டிஎம்கே வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இதுக்கு மாற்றா ஏடிஎம்கே வந்து ட்ரிபிள் டிஜிட்ல வாங்குச்சு, டிஎம்கே டபுள் டிஜிட்ல தான் வாங்குச்சு. ஓகே, அப்ப 2016 எதுக்கு போனோம்? 2021ல இவங்க ப்ரெடிக்ட் பண்ண மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2021ல இவங்க ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி நடக்கிறதுக்கு ஒரு ரீசன் ஃபேஸ் ஃபேக்டர்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயம் ஒண்ணு. இந்த புது முகத்தை பார்த்து ஓட்டு போடுற விஷயம் ஒண்ணு இருக்குல்ல, அது டிஎம்கேக்கு சாதகமா வந்துச்சு. அது வந்து இப்பன்னு கிடையாது, அண்ணா டைம்ல இருந்து, அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர் இந்த டைம்ல இருந்தே வந்து இது தொடர்ந்துனே இருக்க வீடியோ. அது வந்து ப்ரூஃபோட நான் இன்னொரு வீடியோல போறேன். இதுல சொன்னா லென்த் ஆயிடும், அதனால ப்ரூஃபோட போறேன். அந்த விஷயம் நடந்ததால் தான் அந்த எலெக்ஷன்ல வந்து டிஎம்கேக்கு அதை வந்து சாதகமா முடிஞ்சது. 159 சீட்டு வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல் ஆச்சு. சரி, ஓகே, அந்த எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். ஒண்ணுக்கு பின் ஒண்ணு முரண்பாடா இருக்குது. இப்ப இந்த எக்ஸிட் போல்ஸை நம்பலாமா, இது எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த எலெக்ஷன் முடிஞ்சிட்டு வெளியே வராங்க பாத்தீங்களா, எலெக்ஷன் முடிஞ்சிட்டு ஓட்டு போட்டு வெளியே வரவங்க கிட்ட ஒரு 100 மீட்டர் தள்ளி இருந்து பூத்து கிட்ட இருக்க மாட்டாங்க. பக்கத்துல தள்ளி இருந்து நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி ஒண்ணு கேட்பாங்க. அது எதுக்குன்னா, ஓட்டு போட்டு வெளியே வருவாங்க, அந்த மைண்ட் செட்டோடய வருவாங்க, கேட்ட உடனே அந்த ஆன்சர் உண்மையா சொல்லிடுவாங்க அப்படின்றதுக்காக அப்பவே அந்த ஸ்பாட்லயே வந்து அந்த கேள்வி ஒண்ணு கேட்டு யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கேட்பாங்க. இது எப்போ எடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, வேலிடிட்டி ஒரே நாள். அந்த 234 தொகுதியோ இல்ல அவங்க எவ்வளவு கணக்கு வச்சிருக்காங்களோ, இது ஒரே நாள்ல தான் எலெக்ஷன் என்னைக்கு நடக்குதோ அன்னைக்கே வந்து இந்த போலிங் எடுப்பாங்க. இது எப்படின்னா டீமா பிரிஞ்சு நின்று ஒரு ஒரு தொகுதியில இத்தனை பூத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு நின்று எடுப்பாங்க. இதுல அதிகபட்சமா கவுண்ட் வச்சிருக்கிறதும் இல்ல அதிகபட்சமா வந்து அக்யூரேசி ரேட்டு, அதிகபட்சமா வந்து சாம்பிள் ரேட் வச்சிருக்க ஒரே ஒரு இப்போதைக்கு நம்ம இதுல டாப்ல இருக்குது அப்படின்னா விஜய்க்கு சொன்னாங்க பாத்தீங்களா, ஆக்சிஸ் மை இந்தியா, அவங்க தான் அதிகபட்சமா சாம்பிள் ரேட்டும் அதிகபட்சமா அக்யூரேசி ரேட்டும் வச்சிருக்காங்க. அப்போ விஜய் ஜெயிச்சிருவாரா, விஜய் வந்து அப்ப ஆட்சிக்கு வந்துருவாரா, அப்ப விஜய்க்கு தான் சாதகமா போகுதா, மத்தவங்களா போய் சொல்லிட்டாங்களான்னா இது அப்படி கிடையாது. இப்போ நம்ம இந்தியால யார் அதிகமான அக்யூரேசி ரேட்டும் அதிகமான வந்து சாம்பிள் ரேட்டும் வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆக்சிஸ் மை இந்தியா தான். அவங்க ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதுல வந்து 44,460 பேர்கிட்ட நாங்க வந்து சாம்பிள் ரேட் எடுத்திருக்கோம். 96 பேரை வச்சு 96 சர்வேயர்ஸை வச்சு நாங்க எடுத்திருக்கோம். 234 தொகுதியும் நாங்க கவர் பண்ணிட்டோம். 1053 பேர், 1053 சிட்டிஸ் வில்லேஜஸ் அதுல வந்து நாங்க கவர் பண்ணியிருக்கோம். 16 கார் யூஸ் பண்ணியிருக்கோம். 16,447 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி இந்த சர்வே எடுத்திருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு டீடைல் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மற்றவங்களாம் இந்த ரிப்போர்ட் கொடுத்தாங்களா கேட்டா கொடுக்கல. அவங்க எந்த வகையில எடுத்தாங்க, எத்தனை சாம்பிள் ரேட் எடுத்தாங்கன்னு தெரியல. அதிகபட்சமா எடுக்கிற சாம்பிள் ரேட் அதிகமா எடுக்கிற ஒரு சர்வே ரிப்போர்ட் ஏஜென்சி தான் இது. இவங்களே வந்து 44,000 எடுத்திருக்காங்க, இந்த ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இவங்க தான் விஜய்க்கு வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. மற்றவங்க எல்லாம் வந்து எவ்வளவு எடுத்திருப்பாங்கன்னா, இப்போ டிஎம்கே எடுத்தவங்கள ஒரு ஒரு சாம்பிள் வச்சுக்குமே,
இவங்களே ஒரு 44,000 வச்சிருக்காங்க. ஒரு சிலர் ஒத்துக்க மாட்டாங்க. இல்ல, இல்ல நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க கிட்ட ஒரு 60,000 வச்சுக்கிறாங்க. 60,000 பேர் கிட்ட எடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். அவ்வளவு எடுக்க வாய்ப்பு இல்ல. ஏன்னா இவங்களே இவ்வளவுதான் எடுத்திருக்காங்க. அவங்க எவ்வளவு எடுத்தாங்கன்னு தெரியல. சரி உங்க ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக அவங்க ஒரு 60,000 பேர் கிட்ட எடுத்தாங்கன்னே வச்சுப்போம். இப்ப 60,000 பேர்கிட்ட 234 தொகுதியில எடுத்திருந்தாங்கன்னா 60,000 பேர் 234 தொகுதி அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணி பார்த்தோம்னா 256 பேர் கிட்ட தான் எடுத்திருக்காங்க. ஒரு தொகுதிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 2,00,000 பேர் 1,50,000 பேர்ல இருந்து 2,00,000 பேர் இருப்பாங்க. இந்த 2,00,000 பேரும் இந்த கட்சி தான் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு ஓட்டு போட போறாங்க இல்ல ஓட்டு போட்டுட்டாங்க அப்படின்றத 256 பேர் சொல்ற சர்வே வச்சு எப்படி நம்ம கால்குலேட் பண்ண முடியும்? இப்போ இது 256 பேரும் வந்து ஒரு தொகுதியின் கணக்கு கூட இல்ல. ஒரு ஒரு பூத்தை பிரிச்சு எடுப்பாங்க. இப்போ ஒரு ஒரு ஏரியா இருக்குன்னா ஒரு 4, 5 பூத்த பிரிச்சுப்பாங்க. பிரிச்சுட்டு ஒரு ஒரு 50, 50 பேரா கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 256 பேர்னா ஒரு 50, 50 ஒரு பூத்துக்கு 50 பேர் கேட்கறாங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது ஏன் நம்பக்கூடாதுன்றனா, இப்ப நான் ஓட்டு போட்ட பூத்ன்றது வந்து ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் ஆகுற ஏரியா அது. நான் ஓட்டு போட்ட பூத் அந்த ஏரியால வந்து ஏடிஎம்கே வந்து அதிகமான ஸ்கோர் பண்ற ஏரியா. அந்த பூத்து கிட்ட போயிட்டு யாருன்னா மைக்க நீட்டி, இப்போ வந்து நீங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு கேட்டா, அவங்க எல்லாருமே ஏடிஎம்கே தான் சொல்லுவாங்க. எங்களுக்கு பக்கத்துல இருக்கிறது வந்து நியூட்ரல். அதுல கேட்டா எப்படி வேணா சொல்லலாம். அதுக்கு பக்கத்துல இருக்கிறது டிஎம்கே. அவங்க வந்து கேட்டா டிஎம்கே சொல்லுவாங்க. அப்ப இந்த சாம்பிள் ரேட்ன்றது அவங்க எந்த பூத்ல எடுத்தாங்க, எந்த ஏரியாவுல எடுத்தாங்க, அந்த ஏரியால டிஎம்கே சப்போர்ட் அதிகமா இருக்குதா, ஏடிஎம்கே சப்போர்ட் அதிகமா இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். இதை தாண்டி 256 பேரோட அந்த சர்வே ரிப்போர்ட் தான் அந்த ஒரு தொகுதியே ஜெயிக்க வைக்க போகுதா? அந்த ஒரு தொகுதியில வந்து 2,00,000 பேர் இருக்காங்க. 256 பேர் சொல்றது தான் வந்து மத்த எல்லாரும் ஓட்டு போட்டிருப்பாங்களான்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வருதுல்ல. அதனால இந்த சர்வே ரிப்போர்ட்ஸ்ன்றது வந்து ஒரு கருத்து கணிப்பு தான். ஒரு ஒரு தொகுதியில வந்து ஒரு ஒரு 1000 பேர் இப்போ ஒரு பூத்ல வந்து ஒரு 1000 பேர் போடுறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு 700 பேர், 800 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து எத்தனை பேர் வேணா போடலாம். இவங்க ஒரு 50 பேர்கிட்ட மட்டும் கேட்டுட்டு, ஒரு 25 பேர் வந்து டிஎம்கேன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 25 பேர் டிஎம்கே சொல்றாங்கன்னா, அடுத்து வந்து ஒரு 15 பேர் டிவிகேன்னு சொல்றாங்க. அடுத்து ஒரு 10 பேர் வந்து ஏடிஎம்கே சொல்றாங்கன்னா, இவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னா, டிஎம்கே தான் வந்து அதிகமா சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த இந்த தொகுதியில வந்து இந்த இந்த பூத்ல வந்து டிஎம்கேவுக்கு வந்து அதிகமான செல்வாக்கு இருக்கு. அது மாதிரி எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி அப்ப இந்த தொகுதியில வந்து டிஎம்கே தான் அதிகமான செல்வாக்கு இருக்கு. அப்ப டிஎம்கே ஜெயிக்க போகுதுன்றாங்க. ஆனா அது அப்படி கிடையாது. அந்த பூத்துக்கு ஏத்த மாதிரி மாறும். ஒரு ஒரு பூத்துக்கு ஏத்த மாதிரியும் இல்ல அந்த ஏரியால இருக்கிற பூத்துல வந்து யாரு ஸ்ட்ராங்கா இருக்கிறா, எந்த கட்சி ஸ்ட்ராங்கா இருக்குதோ அதுக்கேத்த மாதிரி அந்த ரிசல்ட்ன்றது வந்து மாறும். இவங்க எடுத்துக்கிற சர்வே ரிப்போர்ட்ன்றது வந்து ஒரு ஒரு சாம்பிள் இப்படிலாம் இருக்கலாம், இப்படி வரலாம் அப்படின்ற ஒரு சாம்பிள் ரிப்போர்ட் தானே தவிர இதுதான் வரும்ன்றது கிடையாது. சரி, ஓகே. இப்ப பார்த்ததை வச்சு உங்களுக்கு ஒரு ஒரு ஐடியா ஒண்ணு கிடைச்சிருக்கும். இதை வச்சு இதை நம்பலாமா? ஒரு 256 பேரோட அந்த சர்வே ரிப்போர்ட் தான் அந்த தொகுதியே ஜெயிக்க வைக்க போகுதா அப்படின்றது கணக்கு கால்குலேட் பண்ணா ஒரு 60,000 பேருகிட்ட எடுக்கிற சர்வே ரிப்போர்ட் தான் 4,50 கோடி பேர் 5 கோடி பேர் ஓட்டு போடுற அந்த அந்த மொத்த ஸ்டேட்டையே மாத்த போதா? 5 கோடி பேரோட வாக்கையும் வந்து இந்த 60,000 பேருன்றத சூஸ் பண்ண போறாங்களான்றது ஒண்ணு இருக்குல்ல. அதனால இந்த இந்த சர்வே ரிப்போர்ட்ஸை நம்புறத ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க. சர்வே ரிப்போர்ட்ஸ்ன்றது வந்து ஒரு ஒரு கருத்து கணிப்பு தான். இப்படி நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க எத்தனை பூத்துல எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் சொல்லல. ஒரு பூத்துக்கு நாங்க இத்தனை பேரை கலெக்ட் பண்ணோம்னு சொல்லிட்டு சொல்லல. குறைஞ்சபட்சம் ஒரு பூத்துக்கு 20 பேர்ல இருந்து 30 பேரா கூட எடுத்துக்கலாம். அப்ப 30 பேர்ல 10 பேர் டிஎம்கே சொல்லியிருந்தா 10 பேர் ஏடிஎம்கே 10 பேர் டிவிகேன்னு சொல்லியிருந்தா அப்ப ஈக்குவலா போகல. அதனால தொங்கு சட்டசபை வர்றதுக்கான சான்சஸும் இருக்கு. டிஎம்கே வரலாம், அப்படி இல்லைன்னா ஏடிஎம்கே வரலாம். இது எது வேணா நடக்கலாம். அதனால அந்த சர்வே ரிப்போர்ட்ஸ்ன்றது இப்ப நம்பாது. இல்ல நான் டிஎம்கே தான் நம்புவேன், இந்த வாட்டி டிஎம்கே கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணிக்கிறாங்கன்னா 2016 ரிப்போர்ட்டுக்கு போனீங்கன்னா டிஎம்கே தான் வரும்னு சொன்னாங்க. ஆனா அந்த டைம்ல வந்தது ஏடிஎம்கே. இல்ல நான் அது மீறியும் நான் அதை தான் நம்புவேன் அப்படின்னா அது உங்களோட சாய்ஸ். ரிசல்ட் வரும்போது தான் தெரியும். ஏன்னா இப்போ இருக்கிறத வச்சு இந்த ப்ரெடிக்ட் பண்ணாங்களே இவங்களாலே இப்போ வரைக்கும் சொல்ல முடியல. ஏன்னா இதுக்கு முன்னாடியாச்சும் சிமிலரா வரும். எல்லாருமே வந்து டிஎம்கே வரும்னு சொல்லுவாங்க, ஆனா ஏடிஎம்கே வரும். அப்படின்னா டிஎம்கே தான் வரும்னு சொன்னா டிஎம்கே வரும். ஒரே மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி மாறியும் வரலாம், அதுக்கு முன்னாடியே வரலாம். ஆனா இந்த வாட்டி நடந்திருக்க எலெக்ஷனை பார்த்த வரைக்கும் எல்லாருமே மாத்தி மாத்தி சொல்றாங்க. ஒரு 10 சர்வே எடுக்கிறாங்களா, 4 சர்வே டிஎம்கேக்கு, 4 சர்வே இது 2 சர்வே ஏடிஎம்கேக்கு, 1 டிவிகேக்கு, மத்த 3 வந்து 3ல இருந்து 4 வந்து தொங்கு சட்டசபைக்கு வருது. அப்படி இருக்கிறப்போ இந்த எலெக்ஷனோட ரிசல்ட் வந்து கணிக்க முடியாததா இருக்கும். எப்படி வேணா மாறலாம். நம்ம கண்ணால பார்த்தோம். மைக்க நீட்டுறவங்க எல்லாருமே வந்து நான் குடும்பமா போயிட்டு டிவிகேக்கு ஓட்டு போடுன்னு சொல்றப்போ இங்க ஒரு தொகுதி கொடுக்குறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்குது. ஏதோ ஒண்ணு வெளியே சொல்லாம கூட இருக்கலாம். ஏன்னா பணம் அதிகமா போயிருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். 2,000 3,000 5,000 போயிருக்கு. இப்போ ஒருத்தங்க கிட்ட போய் சர்வே கேட்கறாங்க, இந்த மாதிரி நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க கேட்கும்போது அவங்க யோசிப்பாங்கல்ல, ஐயோ நம்ம காசு வாங்கிக்கிறோம், நம்ம டிஎம்கேன்னு சொல்லிட்டோமோ இல்ல ஏடிஎம்கேன்னு சொல்லிட்டோமோ, வேற கட்சி சொல்லிட்டா காசு கொடுத்தவன் வந்து இதை பார்த்துட்டானா அதான் தப்பா நினைப்பாங்கன்னு கூட மாத்தி கூட சொல்லியிருக்க சான்சஸ் இருக்குது. அதனால சர்வே ரிப்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ப முடியாது. 50 பேரும் இந்த கட்சி தான் ஓட்டு போட்டாங்களா சொல்லியிருக்க மாட்டாங்க, மாத்தியும் சொல்லியிருப்பாங்க.
அதனால சர்வே ரிப்போர்ட்ஸை நம்பாதீங்க. ரிசல்ட் வரட்டும், நம்மளுக்கு ரிசல்ட் வரும்போது தெரியும். ரிசல்ட் எனக்கு தெரிஞ்சு ரிசல்ட் இதுல இருக்கிறது எதுவுமே வராது. இதுக்கு மாறா நம்ம நினைக்காத ஒண்ணு ரிசல்ட்டா வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாகுது. பொறுத்து வந்து பார்ப்போம். வீடியோ ஃபுல்லா பார்த்து பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்களுக்கு எதனா இதுல டவுட் இருக்கு, இல்ல அந்த ஃபேஸ் ஃபேக்டர்னு சொல்லிட்டு ஃபேஸ் வேல்யூன்னு சொன்னல, அதை பத்தி வீடியோ வேணா கூட கேளுங்க. நான் ஃபுல்லா எடிட் பண்ணி நான் போறேன்.